கர்த்தர் வாசல் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினால நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளில் கடந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் இல்லையா? அதனால் மறுபடியும் சொல்கிறேன், பொம்பளை பிள்ளைங்க நல்லதுங்க, இங்கே வெறுக்காதீங்க. பையன்களை ரொம்ப அன்பாக இருப்பாங்க. பெற்றோர் மேலே 90% சொல்வேன், நல்லா இருப்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சொல்லவே வேண்டாம், மறந்துடுறாங்க. பாவம் அப்பாவிகள் இல்லை. ஆனால் பெண்கள் இருக்காங்களே, கல்யாணத்துக்கு முதல்ல அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுகிறவங்க, அக்கா தங்கச்சியை சேர்த்தாதவங்க, அப்படி இருக்கிறவங்க கல்யாணத்துக்கு பின்னால் புருஷன் வீட்டில் என்னென்ன இருக்குது, எப்படியெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும், செய்யட்டுங்க. அதுவும் பொம்பளைங்க தானே. ஆனால் பசங்க அப்படி இல்லைங்க, மறந்துடுவாங்க. அதனால் பொம்பளை பிள்ளைங்க நல்லது. பொம்பளை பிள்ளை இருக்குதுன்னு சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க. பின்னால் தான் அவங்களுக்கு தெரியும், இப்போ தெரியாது. பிறந்த உடனே தான் என்ன இந்த என்னுடைய பிள்ளை பிறந்தது கூட பார்த்தவங்களெல்லாம் என்ன இது பையன் பறக்குன்னு பார்த்தாங்க. இல்லைங்க, எனக்கு இப்போ தான் தெரியுது அந்த பிள்ளை என்ன எவ்வளோ நேசிக்குது. அந்த பிள்ளை அந்த 2வது பிள்ளை, அந்த பிரியா, தேவப்பிரியா, அவ்வளோவா எங்களை நேசிக்குது. மற்ற பிள்ளைகள் எல்லாருமே அவங்கள நேசிக்கிறதுனால எங்களுக்கு பெரிய திருப்தி, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறோம். பிள்ளைங்க எங்களோட ஆதரவாக இருப்பாங்கன்ட்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக இன்றைக்கு சில காரியங்களை சொல்வோம். அதுக்கு முன்பாக கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்களுடைய எல்லா காரியங்களும் வீணாகலாம், திட்டங்கள் வீணாகலாம், தீர்மானங்கள் வீணாகலாம், பல வேலைகள், பல காரியங்கள் எல்லாம் வீணாகலாம். ஆனால் என்னுடைய ஜெபம் வீணாகிறது இல்லை. என்னுடைய ஜெபத்தில் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு அல்ல, வினாடிக்கு, செகண்டுக்கு ஆண்டவரே பதில் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. ஒரு நாள் அது தரையில் விழுகிறது இல்லை ஆண்டவரே. அதை நாங்கள் அறிவோம். நாங்கள் ஆண்டவரே கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை இந்த ஜெபத்தின் மூலமாக ஆராய்ந்து முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத அவசியங்களே ஜெபத்தின் மூலமாக நீ செய்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே அதுபோல ஆண்டவரே இப்பொழுதும் இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்க பிள்ளைகளும் முக்காடு போடட்டும். சில சகோதரிகள் முக்காடு போடாமல் செய்தி கொடுத்துட்ருக்குறாங்க. அப்படி வேண்டாம் ஆண்டவரே, நாங்கள் முக்காடு போட்டால் தான் நீங்கள் முக்காடு போடணும். முக்காடு போட்டுட்ருக்குறேன். அதனால் நீங்கள் முக்காடு போட்டு கவனிங்க, மடியேந்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் என்ன செய்யணும்னா அதை செய்யுங்க. நான் தவறான மிஸ்கைடு உங்களை பண்ணுறது கிடையாது. நான் சொல்லி கொடுக்குறதெல்லாம் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். அப்படி நீங்கள் செய்து பாருங்கள். கர்த்தருடைய இரக்கத்தை நம்ம சம்பாதிக்கணும். என்னத்தை சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கலைன்னாலும் இரக்கத்தை சம்பாதிக்கணும். அதுபோல் இந்த வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியில் அசைவாடுங்க. எங்கள் மத்தியில் வந்திருக்கிறீங்க, நாங்கள் அறிவோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக கன்னியாகுமரியில் இருக்கிற ஆரோக்கியபுரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு 5 வருஷங்களுக்கு முன்பாக, அதாவது 17/2/2018 நான் தமிழன் டிவியில் அதை பற்றி பேசியிருக்கிறேன். 5 வருஷங்களுக்கு முன்பாக எல்லா இடத்துலேருந்து எனக்கு கடிதம் வருது, ஃபோன் வருது. அப்போது என்னை கூப்பிட்டாங்க. அங்கேருந்து ஆரோக்கியபுரம், கன்னியாகுமரி, ஒரே ஒரு முறை தான் அவங்க பேரை வர்கீஸ் இல்லா. அந்த சகோதரனுக்கு கல், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிளாடரில் கல். அந்த கல் வந்து அடைக்குமா, ரீசர்ச் போகும்போது உருள வரான் அந்த சகோதரன். இன்னைக்கு காலையில் கூப்பிட்டு நான் பேசுகிறேன் 5 வருஷங்களுக்கு முன்பாக. அம்மா அம்மா நீங்களா? ஆமாம் ஆமாம், நான் உங்களை பற்றி பேசுகிறேன், பேசுங்கம்மா அப்படின்னு. எங்கே இருக்கீங்க? கடலோரத்தில் நின்றுட்டுருக்கேன். அந்த கடலில் வேலை செய்கிறோம். அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க? சரி சரி, அப்படி நீங்கள் வீட்டுக்கு போங்க, அம்மாட்ட சொல்லுங்கள், மறுபடியும் எண்ணெய் எடுத்து தண்ணி எடுத்து வைங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ணுவேன், அதை நீங்கள் மறுபடியும் குடிங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நல்லா இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த சகோதரனுக்கு அப்படி அந்த கல் வந்து அடைச்சிருச்சுன்னா ஒரு பிரசவ வேதனையை விட மோசமாக இருக்கும். உருண்டு 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 பெரிய சத்தமோட்டு சத்தமாக வலி தாங்க முடியாமல் செய்வேன்.
ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களா, ஒரு 4 நாள் அதே மாதிரி தான். டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும், ரெடி ஆக்கிட்டு வாங்கணும். மறுபடியும் அதே போல் வீட்டுக்கு வந்து என்ன பண்ற அம்மா, நான் எல்லாம் உங்களுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன், வலியை நான் வாங்க முடியாதே அப்படின்னு அந்த இல்லா சகோதரி அழுகுமா. நான் என்ன வேணாலும் செய்வேன், ஆனா நீங்க படுற வேதனை என்னால வாங்க முடியாதே அப்படின்ட்டு அழுகுமா. ரொம்ப வேதனை. சின்ன வயதுல ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வியாதியில படாத பாடுபட்டிருக்காங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க. அப்போ அட்மிட் ஆகும்போது அங்கே ஒருத்தர் சொன்னாங்களாம், இந்த நம்பரை, என்னுடைய நம்பரை கொடுத்து நீங்கள் அந்த சிஸ்டரை கூப்பிடுங்க, அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணீங்கன்னா நிறைய பேருடைய வியாதிகள் மாறுது, அற்புதம் நடக்குது, அதிசயம் கல்யாணமாகுது, குழந்தை பிறக்குது, வேலை கிடைக்குது, கடன் மாறுது, பிள்ளைகள் நன்றாக படிக்கிறாங்க, குடும்பத்தில் சமாதானம் இதுக்கெல்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்கன்னு சொல்லி நிறைய பேர் நம்பர் கொடுக்குறாங்க. இப்பவும் அதே மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நம்பர் கொடுத்து சிஸ்டர்ஸ் சகோதரர்கள் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர்களையும் கொடுப்பேன், இந்த நம்பரில் பேசுங்க, உடனே அவங்க எடுப்பாங்க, என்ன நேரம்னாலும் எடுப்பாங்க. ராத்திரி 12 மணியா 1 மணியா நீங்கள் கூப்பிடுங்க, உடனே எடுப்பாங்க. சிலர் எனக்கு சொல்லுவாங்க, யாரும் கோச்சுக்காதீங்க அம்மா, நாங்கள் எந்த நேரம் கூப்பிட்டாலும் எடுக்கிற ஒரே ஒரு ஊழியக்காரி நீங்கள் தான் அப்படிம்பாங்க. எனக்கு தெரியாது, அவங்க சொல்கிறத நான் சொல்கிறேன். அதனால இவங்க ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் இந்த நம்பரை, என்னுடைய நம்பரை கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதே நிலை தான், அதே வழி தான், வேலைக்கும் போக முடியறதில்ல, அழுதுட்டும் போறா. சமாதானம் வியாதி இருந்துச்சுன்னா யாருக்கும் வீட்டில் சமாதானம் இருக்காது, சந்தோஷமாக சமைக்க முடியாது, சமைச்சதை சாப்பிட முடியாது, எங்கேயும் போக முடியாது, வர முடியாது, யாராவது வந்தால் கூட நோயாளியாக பார்க்கணும். அதனால பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் உண்மையான ஒரு நல்ல சமாதான நிலை இருக்காது. அதனால நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்வோம். என்ன, கஞ்சி குடிக்கலாம், சாதாரணமாக இருக்கலாம், எதுவும் இல்லை, ஆனால் சரீரத்தில் நோய் இல்லாமல் இருக்கணும். அதுதான் ஒரு பெரிய கிஃப்ட் நமக்கு. அதனால அதுக்கு என்ன வழி, அதுக்கு என்ன வழி? நோய் இல்லாமல், நோய் வந்தாலும் தாங்கிற சக்தி, அந்த நோயை முற்றிலுமாக மாற்றுகிறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு. அவரை மாத்திரம் தெரிந்து கொண்டோம்னா அவர் பரம வைத்தியர், டாக்டர் ஜீசஸ். சரியா, நீங்க தெரிஞ்சுக்குங்க. இப்ப இவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே நிலைமை, அதே போல உருள்றாரு. என்கிட்ட ஜெபம் பண்றாங்க. அப்ப ஜெபம் பண்ணா அன்னைக்கு இன்னும் ரொம்ப உருள்றாரு, இன்னும் ரொம்ப பயங்கரமான வேதனைகளை துடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல ரீசர்ச் பண்ணாரோ ஒரு பெரிய கல் விழுந்துருச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உடனே எழுதுனாங்க. அந்த உருண்டுட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொல்லிச்சு, என்னமோ சொன்னாங்க, அவங்க நம்பரை கொடுத்தாங்க, அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணா எல்லாம் நல்லா ஆகும்னு சொல்லி ஏசப்பா அவங்க மூலமா சுகம் கொடுக்குறாரு. எங்க இப்படி பண்றாரு, இப்படி வேதனைப்படுறாருன்னு ஒரு பக்கம் அந்த சகோதரி, அது இல்ல சகோதரி, இவரு வேதனைப்படுறாரு. யாராவது என்னமோ சொல்றாங்க, என்ன நடக்குது, ஏன் என்ன ஆண்டவர் கைவிட்டார்? ஆமாங்க, அப்படித்தான் சொல்றாங்க நிறைய பேர். கஷ்டம் வந்த உடனே ஏன் ஆண்டவர் என்ன கைவிட்டார், நன்மை வந்த உடனே ஆண்டவர் அதை செய்தார்னு யாராவது சொல்லியிருக்கீங்களா? கத்துறதாக நான் சம்பாதிச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் நல்லா படிச்சேன், ராத்திரி பகல நான் உழைச்சேன் ராத்திரி, இப்படித்தான் தற்பெருமை. இதுதான் தற்பெருமைங்கிறது. சரியா, அப்படித்தான் சொல்றோம், நாங்க செய்தோம் அப்படின்ட்டு. ஆனா அதை செய்யறதுக்கு அறிவும் ஞானமும் ஜீவனை கொடுக்குறாரு. அவரை மறந்துட்டு கஷ்டம் வரும்போது மாத்திரம் ஏன் அவரை குற்றம் சொல்றோம்? நன்மை கிடைக்கும் போது அவர் என் சாமர் என்னுடைய அப்படிங்கிறோம் இல்லை. அதனால தப்பு அப்படி சொல்லாதீங்க யாரும். ஐயோ ஆண்டவர் எங்க இதை செய்து, ஐயோ ஏசப்பா தான், ஆண்டவர் தான், கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லி பாருங்க. அது அப்படியே உள்ளத்துல பதிஞ்சு அவர் சந்தோஷப்படுவார். சரியாயிருச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்ச நாள் பேசிட்டு அப்புறம் விட்டுட்டாங்க. அப்போ நான் இன்றைக்கு நான் செய்தி கொடுக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்பேன், என்ன செய்தி கொடுக்கணும். அதை ஒரு வாரமாக நான் கேட்பேன். ஜெபம் பண்ணுறது இந்த அரை மணி நேரத்துக்கு பேசுறதுக்கு நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுறேன்னு தெரியுமா உங்களுக்கு? இது எப்படி எனக்கு தெரியும்? பல பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் அப்படி வாழ்க்கை வரலாறுல அவங்க ஊழிய பாதையில் என்னென்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் கவனமாக பார்ப்பேன். அவங்க என்ன செய்கிறாங்களோ இவ்வளோ நேரம் ஜெபிக்கிறாங்க. இப்படி அரை மணி நேரத்துக்கு 6 நாள் 12 நாள் ஜெபம் பண்ணுவோம். அதெல்லாம் அப்படி மனசுல நன்மைகளை நம்ம கற்றுக்கொள்ளணும், நல்லவைகளை கற்றுக்கொள்ளணும், தீமைகளை தூக்கி எறிஞ்சு நன்மைக்கு ஞானமாகவும் தீமைக்கு பேதையாக இருக்கணும் வேதம் சொல்லுகிறது. அதனால இதெல்லாம் பார்த்து தான் எப்படி நம்ம கற்றுக்கொள்வோம்? விசுவாசிகளை, ஊழியக்காரர்கள், நல்ல ஊழியக்காரர்களை
பக்திவான்களை, பரிசுத்தமான பெண்களை அதை பார்த்து நம்ம கற்றுக்கொள்றது தப்பு இல்லை, காப்பி அடிக்கிறது இல்லை. சில வருஷங்களுக்கு முன்பாக டிஜிஎஸ் மாதிரியே ஒழுங்காக பேசுவாங்க, தலையும் ஆட்டி அப்படி. அது குறை சொல்றதில்ல, காப்பி பண்ணக்கூடாதுங்க. இப்போ நான் பேசுறது சுயமான, யாரை பார்த்தும் நான் எதையும் பேசுறதில்லை, சொல்றதில்லை. எனக்கு தெரிஞ்சத என்னுடைய பாணியே தனி, அது எனக்கே தெரியறதில்லை நான் எப்படி பேசுறேன்னு. அதனால சில பாராட்டுவாங்க, அந்த பாராட்டெல்லாம் எனக்கு வேண்டாம். அவருக்கு தான் துதி, கனம், மகிமை, மாட்சிமை, புகழ்ச்சி எல்லாம் அவருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள் பார்க்கும்போது இன்னைக்கு எத்தனையோ சகோதரர்கள் கஷ்டப்படுறீங்க இல்லையா, கஷ்டப்படுறீங்க இல்லையா? நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்க, வேற ஒன்றும் வேண்டாம். எடுங்க, ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்குங்க, எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் வச்சுக்குங்க. அதிகாலையில் அதை முதல்ல ஜெபம் பண்ணி, அதை பிதாகுமார் பரிசுத்தாவி நாமத்தினால அதை ஆசீர்வதித்து அபிஷேகம் பண்ணி ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் வல்லமை கடைசி சொட்டு ரத்தத்தை ஊற்றுவார். அது மாசற்ற ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம், குற்றமில்லாத ரத்தம், சுகமாக்குற ரத்தம், பாவங்களை மன்னிக்கிற ரத்தம். ஒரு சொட்டு அந்த எண்ணெயிலையும் தண்ணீர்லையும் பட்டுச்சுன்னா அதை விடிய காலம் வாயை மாத்திரம் கொப்பளிச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை குடிங்க. நான் தான் சொல்றேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் மனப்பூர்வமா சொல்லி, அது எங்க வலி இருக்கு அந்த எண்ணெய் எடுத்து இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி பாருங்க. அற்புதங்களை செய்யறார். எண்ணெயும் தண்ணியும் கலக்காதீங்க, கலந்து குடிக்க வேண்டாம். அதனால எந்த உங்களுக்கு இப்பவும் சொல்றேன், என்ன வியாதி இருந்தாலும் எண்ணெய் எடுத்து தண்ணி எடுத்து தனித்தனியா வச்சு ஜெபம் பண்ணி கெஞ்சுங்க ஆண்டவர்கிட்ட. நீங்க கெஞ்சாமையே தருவார். அவர் அன்பும் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள தகப்பன். நம்ம கேட்பதற்கு முன்பு தாவீது சொல்றார், நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்னமே அவர் எல்லாவற்றையும் அறிந்தவரா. பிள்ளைகள் மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டா தேளை கொடுப்பானா, அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா? முட்டாள்களே, பொல்லாதவர்களாகிய நீங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்கு நல்லவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்படிதான் நான் ஆண்டவர்கிட்ட இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி அவரை பிளாக்மெயில் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறேன். நான் நீங்க தானே சொன்னீங்க, நீங்க தானே. ஐயோ, இப்ப யாராச்சும் ஒன்று சொல்லிட்டு அவங்க இல்லைன்னு நீங்க தானே சொன்னீங்கல்ல திருன்னு முழிப்பாங்க. சரியா? அது போல வசனங்களை சொல்லி ஜெபம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நல்லா இருக்காங்க. இன்னைக்கு கூட்டு பேசின 5 வருஷத்துக்கு இருப்பாரோ இல்லையோன்ட்டு பேசினார் என்கிட்ட. சந்தோஷமா மறுபடியும் எண்ணெயும் தண்ணியும் வச்சு ஜெபம் பண்ண சொன்னேன். அசுத்தாவி அவர் சரீரத்தில் ஒன்று இருந்தது. இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணும்போது பலவீனமா கூப்பிட்டவர் சிரிக்கிறார். அப்படி அதட்டி கட்டி ஜெபம் பண்ண அது போயிடுச்சு. சந்தோஷமா இருக்காரு. உங்களோட நான் பேசுங்க. ஒரு வசனத்துக்கு நம்ம கடந்து போவோம். அவங்க பேசுறவங்கள்ட்டன்னு சொன்னா அவங்களுடைய நம்பர் இருக்குது, நம்பரை வச்சு தான் நான் பேசுவேன். இப்போ நம்ம செய்திக்கு போவோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோவான் எழுதின நற்செய்தி 5ஆம் அதிகாரம். இது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த அதிகாரம் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு அதிகாரம். வாசிக்கிறோம் பாருங்க. பொதுவாக சொல்ல போனா இவைகளுக்கு பின்பு, முதல் வசனம், இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர் இல்லையா? யூதர்கள் செய்கிற எல்லாவற்றையும் அவர் உலகத்துல வாழ்ந்த காலத்துல செய்தாரா? அதுல மாற்றமே இல்லை. என்னென்ன அந்த யூதர்கள் பண்டிகை பல காரியங்கள் அதை எல்லாம் நிறைவேற்றினார் ஆண்டவராகிய கர்த்தர். அந்த நாட்கள்ல யூதர்கள் ஆலயத்துக்கு போகும்போது 8 கிலோமீட்டர் தூரம் இருந்துச்சுன்னா நடந்தே போகணுமா. இதெல்லாம் பாரம்பரிய பல காரியங்களை நம்ம ஆண்டவராகிய கர்த்தர் செய்ய நம்முடைய பாரம்பரியத்தை செய்யறோமா? நம்ம விட்டுறோம்ல. புதுசா ஏதாவது வந்தா அதை விஞ்ஞான உலகம் இல்ல, அதனால கம்ப்யூட்டர் வேர்ல்டுன்னு சொல்றாங்க. நல்ல காரியம். அந்த நாட்கள்ல பெற்றோர்கள் முழங்கால நிற்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பல காரியங்கள். திரைக்கடலோடைய திறமையை தேடுறான். அதான் நல்லது, அப்பதான் நல்லா இருக்க முடியும் இல்ல. திரைக்கடல் ஓடியும் அங்க போய் வாங்குற, அங்கேயே சில சமயம் இருந்துக்கிறேன், இல்லைன்னா செத்து போறேன், அனாதையாகிறாங்க. இருந்து ஓடி 4 வாய் சாப்பிடுறதுக்கு இருந்து 1 வாய் சாப்பிடுப்பாங்க. அவ்வளவு தூரம் ஏன் போறேன்? எனக்கு இந்த வெளிநாடு போறதெல்லாம் அவ்வளவு இஷ்டம் இல்லை எனக்கு. ஏன்னு சொன்னா பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கிக்கிட்டு அழுவாங்க. போனா
ஒரு மாசம் பணம் அனுப்புனா அதுக்கப்புறம் மறந்துட்டான். வர்றது வருஷத்துக்கு ஒரு தடவை கூட வர்றதில்லைன்ட்டு பாருங்க, எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறார். அதனால அப்படியெல்லாம் போய் தேடி சம்பாதிக்கிறீங்க, உங்க பக்கத்திலேயே இருக்கிற இயேசுவை தேடுறது என்ன ஒரு வேதனை இல்லை? அவர் நம்மோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்க போனாரு? பரலோகத்துக்கு போயிருக்காரா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இல்ல, அவர் இங்கேதான் இருக்கிறார். அவர் நம்மளோட இருக்கிறார், உள்ளத்துல இருக்காருங்க, போக்கில வரத்துல எல்லா நேரத்துல இருக்கிறார். மறைவான விருந்தாளியா இருக்கிறார். அவர் விருந்துல அவர் இருக்கும் போது நீ டேபிள்ல சாராயம் குடிப்பியா? நீ கெட்ட வார்த்தை பேசுவியா? அவர் உங்களோட இருக்கிறார், என்னோட கூட இருக்கிறார். அவர் பக்கத்துல இருக்கிற அவரை தேடாம எங்கெங்கயோ போய் தேடிட்டு இருக்கிறீங்கல்ல, என்னடத்தையோ செய்துட்டு இருக்கீங்களே, விட்டுருங்க. இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது இந்த முதல் வசனம் 2வது இந்த நோயாளிகள் அங்க 5 மண்டபத்தில் இருப்பாங்களாம். அதுல 38 அதாவது 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்க இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று. அதுதாங்க ஜெபம். இன்றைக்கு அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவாரு. அவருக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லாதீங்க. அடுத்த பிள்ளைக்கு தான் பால், நீங்க விளையாடிட்டு இருக்க பிள்ளைய அது ஒண்ணு கொடுக்க முடியாது. நீங்க கேட்கணும், அதுதான் ஜெபம். அது கேட்க தெரியலன்னு சொன்னா எங்களை போல சொல்றாங்க, ஜெபி நீ இத்தனை கஷ்டப்படுறியா, பாடுபடுறியா, வியாதியா, பிரச்சனையா, நீ ஜெபி. அது ஆண்டவரே கேட்கிறாரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான். பல வேளைகள்ல ஆண்டவர் தேடி போறார் வீடுகளுக்குள்ள. நீ எந்த மலை பிரதேசத்தில் இருந்த, என்ன குகையில் இருந்தாலும், என்ன பஸ்ல உட்கார்ந்த, என்ன ட்ரெயின், எந்த இடத்துல வெளிநாட்டில் இருந்தாலும் ஆண்டவர் உன்னோட கூட இருக்கிறார். உன்னை தேடி வருகிறார். உன்னை தேடி வந்து ஐயோ அது ரொம்ப தூரம், அமெரிக்காவுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்றது இல்லை. எந்த நீ இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, தூரத்திற்கு அவர் தேவன், தேடி வருகிற தேவன். 2000 வருஷங்களுக்கு முன்பாக தேடி வந்தவர் இன்றைக்கும் தேடிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கும் யாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேடுறாரு. அவரை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அவர் எங்கேயும் போல உங்களோட கூட இருக்கிறார். இந்த மனுஷனை தேடி போறார். பண்டிகைக்கு போனவர் டைரக்டா இந்த 5 மண்டபத்துக்கு போறார். ஒரு குறிப்பாக எத்தனை பேர் இருப்பாங்க, அவன் விசுவாசித்தான், அதனாலதான் அவனை தேடி போனார். மற்றவங்களுக்கு எல்லாம் அந்த தூதனை நினைச்சிட்டு இருக்காங்க, கலங்கும் தண்ணி கலங்கும், அப்ப நம்ம இறங்கினா சுகமாயிருவோம் இருக்கவங்க தான் அங்க இருக்கிறாங்க. மனுஷனை நம்பி தேவ தூதனை நம்பி இருக்கிறவங்க தான் அங்க இருந்தாங்க. ஆனா இந்த மனுஷன் அப்படி ஒரு உதவி இல்லாதபடிக்கு இந்த மனுஷன் அங்க ஆண்டவருக்கு சுகமாக ஆசைதான். ஆண்டவரை தண்ணி கலக்கும் போது குளத்துல தூதன் கலக்கும் போது எனக்கு கொண்டுட்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை. முடிஞ்சு அவன் நிர்வசா ஒரு மாதிரி வேதனையோட சொல்றான், கொண்டு போக ஆள் இல்லை, நானும் போக முடியும். அப்படி நான் தவந்து போறதுக்குள்ள குதிச்சிடுறாங்க. அதனால என்னுடைய நிலை அவ்வளவுதான், நான் கடைசி மட்டும் இவ்வளவு இப்படித்தான் இருக்கணும்னு. ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் அவனுடைய எண்ணத்தை பார்த்து எழுந்து நட அப்படிங்கிறாரு. எழுந்து நடக்கிறான். அதுக்கப்புறம் பாருங்க, அவனை கேட்கும்போது சொல்றான், வந்து என்ன சுகமாக்குனவர் யாருன்னு தெரியல, எழுந்து நடன்னு சொன்னாரு, சுகமாயிட்ட தைரியமா சொல்றான். மறுபடியும் சொல்றான், இல்ல அப்படி சொல்ல இல்ல அப்படித்தான். கடைசியில பாருங்க சுகமானவன் எங்க போறான்னு பாருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், 14வது வசனம். அவருக்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்துல கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் வராதபடி உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அவனை முதல்ல அவங்க கேட்கும் போது அவன் சொல்றான், எனக்கு தெரியாது, நிறைய கூட்டமா இருந்ததுனால எனக்கு தெரியாது, என்ன சுகமாக்குல எழுது படுக்கை எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னாரு, நான் வந்துட்டேன். அவன் வீட்டுக்கு போயிருப்பான், ராத்திரி எல்லாம் தூங்கி இருக்க மாட்டான். அக்கம் பக்கத்துல வந்து நீதானா ஆமா ஆமான்னு சொல்றக்கே அவனுக்கு நேரம் பத்தாது. அது சனிக்கிழமையா இருந்திருக்குமோ, அவன் ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுது விடியும் சொல்லி பார்த்து அந்த சரியான அந்த ஆராதனை நேரத்துக்கு இங்கே வந்துட்டான். அதுக்கப்புறம் அவனால் இருக்க முடியல. அவன் ஜனங்களுக்கு எல்லாம் சொன்னா என்ன சுகமாக்குனார், நன்றி சொல்லணும் இல்லையா, சுகமாக்குனவர் நன்றி சொல்லணும் இல்லையா. அதனால ஆலயத்துக்கு வர்றான். ஆலயத்துக்கு வந்த உடனே அவர் மறுபடியும் அவன் தேடுறான். அவர் தேடி போனா, 2வது அவன் வந்து ஆண்டவரை தேடுறான், ஆலயத்துக்கு வர்றான். இன்னைக்கு எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துல வர்றதில்லை? டிவியை பாக்குறீங்க. கொரோனா வந்த சமயத்தில் நீங்க பார்த்தீங்க, சரி வேண்டாங்களே. இன்னைக்கும் அந்த கொரோனா நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆலயத்துக்கு வர்றது இல்லையே.
ஞானஸ்நானம் எடுத்த அந்தந்த சபைக்கு காணிக்கையும் தசமபாகமும் நேரத்தையும் கொடுக்கணும். சரியா? அப்படி இல்லாதபடி குரங்கு தாவர மாதிரி அங்கேயும் இங்கேயும் அந்த சபை நல்லது இந்த சபை தாவிட்டு இருக்காதீங்க. பிரிய வாழ்நாள வேஸ்டிங்க, சுத்தமா ஒண்ணுமே இல்லாம போயிருங்க வாழ்க்கை. சரியா? இப்ப அவன் தேடுறான், அவன் தேடி வர்றான். அந்த தேடி வந்ததை ஆண்டவர் பார்த்து சந்தோஷப்பட்டார். நான் அவனை தேடி போய் சுகமாக்குனேன். இப்ப அவன் தேடுறான். இப்ப எல்லாத்தையும் தேடி அவன் வந்ததுக்கு அப்புறம் இனி சுத்தமாயிட்ட நீ இனி அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி பாவம் செய்ய. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வருகிற போராட்டம், கஷ்டம், வேதனை, வியாதி எல்லாத்துக்கும் காரணம் பாவம் தாங்க. இது யாரும் சொல்றது இல்ல, இது யாரும் சொல்ல தெரியாது, சொல்லவும் முடியாது. பாவங்களை மன்னிக்கிறதுக்கு பாவம் இல்லாம கர்த்தர் தான் சொல்லணும். இன்னைக்கு நான் மன்னிச்சிட்டேன் கத்தோலிக்க திருச்சபையில கூட சாமியாரே சொல்ற மன்னிச்சிட்டேன். சாமியாருக்கு என்னங்க அதிகாரம் இருக்குது? ஆண்டவர் அவர் பாவங்களை மன்னிக்க தயவர்த்தவர் அவர் தாங்க. அவர் சொல்றாரு இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க எடுத்து வாசி பாருங்க. அந்த மனுஷன், அதாவது 15வது வசனம், அந்த மனுஷன் போய் தன்னை சுத்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். நல்லலையா? இதுதாங்க சத்தியம். அதனால எடுத்து பாருங்க, பைபிள்ல இருக்கிற ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமான. ஏன்னு சொன்னா இப்ப இந்த பவுலை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா அத்தனை ஒரு கோடீஸ்வரன் தெரியும், கப்பலுக்கு அதிபதி, படிச்சவன். அந்த மனுஷன் அதெல்லாம் குப்பையை நஷ்டம் என்று விட்டுட்டு கடவுளுக்காக வாழ்ந்த. அதுதான் எனக்கு பிடிச்சது, வேற ஒண்ணும் இல்லை. நமக்கு கொஞ்சம் வாழ்க்கை வந்து நல்லா மறந்துடுறோம், ஆண்டவரை மறந்துடுறோம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மறக்கக்கூடாது. நீ முதல்ல நீ மறந்துட்டு தொலை, எப்படி போனாலும் போ, நாசமா போ, சபிக்க கூடாது. ஆனா நீ அவரை தெரிந்து கொண்டேன்னா மறக்காத. தெரிந்து கொண்டேன்னா பாத்திரம் நிரம்பும், அது வழியணும். அதனால அந்த மனுஷன் போய் சொல்றான், பிசாசு பிடிச்சவ அவனும் போய் சொல்றான். எல்லாரும் சுகமானவங்க எல்லாம் சொல்றாங்களே, எத்தனை நன்மையை நீ வாங்கியிருப்ப. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எத்தனை ஆசீர்வாதங்களை வாங்கியிருப்பீங்க. சொல்றீங்களா? சொன்னாவே சுவிசேஷம் என்ன நினைக்கிறீங்க? சொல்றீங்கல்ல, எனக்கு கத்த ஐயோ சொன்னா எங்களுக்கு வேலை போய், சொன்னா எங்களை சேர்த்துக்க மாட்டாங்க, சொன்னா சொல்லாத, நன்றி கெட்ட தனமா இருக்காத. சுவிசேஷம் என்ன தெரியுமா? நீ ஜெபம் பண்ணு, வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அதை வெளியில தைரியமா சொல்லு, தைரியமா சொல்லு. நான் சொல்ல என்னுடைய செய்தி உலகமே போயிட்டு இருக்குது, தைரியமா சொல்லிட்டு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், என்னை ஆட்கொண்டவர், என்னை மன்னித்தவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், இன்னும் ஆசீர்வதிப்பார். என்னோட கூடவே இருக்கிறவர். என்னை விட்டு யார் போனாலும் அன்பின் ரட்சகர் என்னோட கூட இருக்கிறார். அதனால தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையில கத்த இந்த வர்கீஸ் சகோதரனுக்கு எவ்வளவு பெரிய அற்புதம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி இருக்கிறாங்க. நீங்களும் சொல்லணும். சரியா? உங்களுக்கு சின்ன நன்மை செய்தாலும் நீங்க சொன்னீங்கன்னா இந்த சாட்சி சொல்றவங்களுக்கு நிறைய அற்புதம் நடக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? சாட்சி ஒரு சாட்சி சொல்லி பாருங்க, நிறைய அற்புதம், இன்னும் நிறைய. ஏன்னா இந்த பிள்ளை, இந்த பையன் சாட்சி சொல்லிட்டான், இன்னும் இவனை ஆசீர்வதிக்கணும், அப்ப இன்னும் சாட்சி சொல்லுவான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதனால கொஞ்சம் இருமல், ஆனாலும் இதை கட் பண்றேன்னு சொல்லுவாங்க. நான் கேமராமேன் கிட்ட சொல்லுவேன், கட் பண்ண அதை இயற்கையா நான் எப்படி பேசுறேன், இருமறனா தும்புறனா போட்டு அது அப்படியே இருக்கட்டும். புதுசா அப்படி டெக்கரேஷன் பண்ணி அதெல்லாம் இயற்கையா நான் செய்ததெல்லாம் இருமுன்னா என்ன இருமறது இல்லையா? அதனால கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயற்கையாகவே நம்ம இருக்கணும், கர்த்தருக்கு பயந்து இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமா நடக்கும் பொழுது நம்மை ஆசீர்வதிப்பார். சரியா? அந்த வசனத்தின்படி கர்த்தர் அந்த மனுஷனை 38 வருஷமா இருந்த அந்த மனுஷனை தேடி போனார். அவர் தேடி போனதுக்கு அப்புறம், சுகமானதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்றான்? அடுத்த நாளே தேடுறான். அடுத்த நாளே எல்லாத்துக்கும் போய் கேட்டவங்களுக்கு எல்லாம் சொல்றான். யாரும் கேட்டையல்ல, அவர் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னான். அதுதான் சுவிசேஷம். சொல்லுவோமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அடுத்த வாரம் இதே வெள்ளிக்கிழமை இதே 7 மணிக்கு 7லிருந்து 7:30 வரைக்கும் பேசுவேன். உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதுன்னா உடனே சொல்லுங்க. இது நான் உங்களை கட்டாயப்படுத்துறது இல்லை, சுத்த சுவிசேஷம். பொய் சொல்றது இல்லை, ஒரு பொய்யான ஒரு மனுஷனை போய் கடவுள்னு சொல்றது இல்லை. எதையும் இயற்கைகளை பார்த்து அதெல்லாம் கடவுள்னு சொல்ல, சூரியனை பார்த்து அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நமக்காக படைக்கப்பட்டது. இயேசு கர்த்தராகிய பிதா குமார் பரிசுத்த ஆவியானவர் மெய்யான கடவுள் அவர் தான்.
அவரை தவிர ஒரு தெய்வம் இல்லை. அது சொல்லிட்டு இருக்கேன், என்ன பண்ண முடியும்? அது என்னுடைய உரிமை. அதனால இன்னும் சாகிற வரைக்கும் சொல்லு, நீங்களும் சொல்லுங்க. அப்படி நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா இந்தியா தேசம் கிறிஸ்தவ தேசமாக மாறி இருக்கு இல்லையா? கண்களை முடிச்சோம், காணிக்கை அனுப்பாம இருக்காதீங்க. தொடர்ந்து நான் ஊழியம் செய்யணும். சில முக்கியமான காரியங்களை தொடங்கிட்டேன். அதை தொடங்கும் போது அவரை வச்சு தொடங்கியிருக்கேன். அதை முடிப்பேங்கிற நம்பிக்கை இருக்குது. அது உங்களை கொண்டு முடிக்கணும். சரியா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, மறுபடியுமாக உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே ஜெபத்தோடு உட்கார்ந்து இருக்கிறவங்க ஆண்டவரே அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். எவ்வளோ பெரிய அந்த கல் அடைத்தா என்ன ஆண்களுக்கு எவ்வளோ பெரிய வேதனை ஆண்டவரே. எஸ்ஸப்பா, இன்றைக்கு எத்தனையோ பேர் அப்படி இருக்கீங்களா? முழங்கால் பிடி போட்டிருக்கீங்களா? உங்கள் மனைவிமார்கள், உங்கள் அம்மா, உங்கள் அக்கா தங்கச்சி, அப்பா, அவங்க எல்லாம் ஆண்டவரே இந்த எஸ்தர் செல்வராணி ஜெபம் பண்ணி அந்த கன்னியாகுமரியில் ஆரோக்கியபுரத்தில் இருக்கிற அந்த சகோதரன் இன்னைக்கும் நல்லா இருக்காரு. அப்படிப்பட்ட அந்த ஜெபத்துக்கு எவ்வளோ பெரிய வல்லமை. நாங்களும் தண்ணி வச்சுக்கிறோம், நாங்களும் என்ன வச்சுக்கிறோம். வச்சுக்கங்க வச்சுக்கங்க. அதை எடுத்து விசுவாசத்தோட நீங்க ஒரு கிளாஸ் எடுத்து அதில் நினைச்சு இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் குடிச்சுப்பாங்க. அது குடலுக்குள்ள, எலும்புக்குள்ள, நரம்புக்குள்ள, சதைக்குள்ள, மைக்கால்களுக்குள்ள, நாடி நரம்புகளுக்குள்ள போகும். செய்து பாருங்க, அப்புறம் நீங்க சொல்லுங்க. அதே போல எங்க உங்களுக்கு வலி, வேதனை, காயம், அதெல்லாம் நீங்க இயேசுவின் ரத்தம் எண்ணெய் எடுத்து இயேசுவின் ரத்தம் ஜெயான்னு சொல்லி போடுங்க. இதுதாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இதுலதான் இந்த 41 வருஷமா செய்து அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் சுகமாக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சுகமாவாங்க, நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் சுகமாக்குவார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, தூரத்திற்கு நீ தேவன் ஆண்டவரே. இப்படி வல்லமை 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 இப்பொழுது கடந்து போகிறதை அடியால் உணர்கிறேன். ஆவியிலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமை உச்சந்தலையில் உள்ளங்கால் மட்டும் இறங்கி கொண்டிருக்கிறது. பேசுங்க, வாயத்திலிருந்து பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றின்னு சொல்லுங்க, இதயத்துல கை வைங்க, பெண்கள் முக்காடு போடுங்க, மடி ஏந்துங்க. ஏசப்பா அற்புத நாதர் மத்தியில வந்திருக்கிறார். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்தியம் மீதா வந்திருக்கிறார் வந்திருக்கிறார் வந்திருக்கு. உங்க நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறது நீங்க உணரணும். நான் உணர்கிறேன் ஆவியில். அன்பின் ஆண்டவரே தோத்திரமையா, தோத்திரமையா. யாராருக்கு என்னென்ன தேவை எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். பேர் சொல்லி அழைத்த கர்த்தர் ஆண்டவரே. ஒரு பிள்ளைல அவளோடு இருக்காங்க, ஏமாற்றுவீங்களா? மனுஷன் ஏமாற்றி போடுவான், நீர் ஏமாற்ற மாட்டீர் ஆண்டவரே. அன்போடு அவளோடு ஆண்டவரே, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என்னென்ன காரியத்துக்காக முழங்கால நிற்கிறார்களோ, படுத்துக் கொண்டிருக்காங்களோ பார்த்து கொண்டு அத்தனை பேர் தன்னுடைய வல்லமை அன்பின் தகப்பனை ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க. கெஞ்சி கேட்கிற ஆண்டவரே, நான் என்ன சொன்னாலும் நீர் செய்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, நல்ல செய்தியை கேட்க உதவி செய்யுங்க. மறுபடியும் அடுத்த வாரத்தில் பார்த்து உமக்கு நன்றி சொல்ல உதவி செய்யுங்க. காணிக்கைகள் எடுப்பு உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஊழியங்களை உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த ஊழியத்தின் கட்டிட நிதிக்காக சகோதரி எஸ்தர் செல்வராணி கனரா பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 623220005210 IFSC கோட் CNRB 00162330 சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விலாசம் தெபோரா குட் நியூஸ் மினிஸ்ட்ரீஸ், இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 6072895776 IFSC கோட் IDIB 00U019 சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. மேலும் எங்களுடைய போன்பே எண்கள் 9443604157. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும்
ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: சகோதரி எஸ்தர் செல்வராணி, இரக்கத்தின் வாசல் இயேசு ஊழியங்கள். செல்போன் 944360041577.